சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கர்த்தாவே இயேசுவே தேவரே தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு இயேசுவே ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாஞ்சையும் என்னவாய் இருக்கிறது என்றால், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, தீமை ஒன்றும் எங்களுடைய ஜீவியத்திலே அணுகக்கூடாது. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ எங்களுடைய வாழ்க்கையிலே தீமை அணுகக்கூடாது. எந்த ஒரு தேவ பக்தியுள்ள தேவனுடைய பிள்ளையும் அறிந்தோ அறியாமலோ தீமை தன்னுடைய வாழ்க்கையிலே அணுகுவதை விரும்புவதே கிடையாது. தெய்வ பிள்ளையே, தேவன் தீமையை வெறுக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே தேவனை நேசிக்கிற ஒரு தேவ பக்தியுள்ள தேவ பிள்ளை தேவன் வெறுக்கிற தீமையை தானும் வெறுக்கக்கூடியவனாக காணப்படுகிறான், தானும் வெறுக்கக்கூடியவளாகவே காணப்படுகிறாள். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுரை கொடுக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலேயும் நாம் தீமையை வெறுக்க வேண்டும், நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி, தேவனுடைய நன்மை எங்கிருந்து கடந்து வருகிறதாம்? தேவனுடைய பூர்ணமான வரங்கள் எங்கிருந்து கடந்து வருகிறதாம்? நம்முடைய பரம பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறதாம்? இறங்கி வருகிறதாம். நம்முடைய தேவனிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று படிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம். நாம் பாக்கியமுள்ள ஜனங்களாய் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். பூர்ணமான வரங்களை பெற்றவர்களாகவே ஜீவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். தேவனுடைய நன்மையை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? இந்த காலை வேளையிலே தேவனுடைய நன்மையை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய 5 அனுபவங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக எடுத்துரைக்க தேவன் கிருபை நல்குவாராக. முதலாவது, தேவனுடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். வாசியுங்கள். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று படிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடந்து வருகிறீர்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாதபடி காணப்படுகிறீர்களா? இந்த நாளிலே தேவாவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். நீங்கள் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உங்களுடைய ஜீவியத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்றால் வேறு ஒன்றுமல்ல, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியத்தை தான் கர்த்தர் உங்களிலே எதிர்பார்க்கிறார். வேதத்திலே எசேக்கியா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் படிக்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நீங்கள் கடந்து வரும்போது, எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான் என்றால், தேவனை நோக்கி தன்னுடைய ஜீவியத்தை குறித்து ஒரு அறிக்கை செய்வதை பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும்
மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது என்பதை தியானிக்கும் போது தெய்வ பிள்ளை 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எசேக்கியா என்ன செய்கிறான் என்றால் வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறான். தெய்வ பிள்ளையே, அப்பொழுது கர்த்தர் யாரை எசேக்கியாவுக்கு நேராக அனுப்புகிறார் என்றால் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியை அவனிடத்திலே அனுப்புகிறார். ஏசாயா ஒரு நல்ல செய்தியை சொன்னானா என்று படிக்கும் போது இல்லை, துக்கப்படக்கூடிய ஒரு செய்தியை தான் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறான். துக்கப்படுத்துகிற காரியம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுவதாக ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது எசேக்கியா மிகவும் என்ன செய்கிறான்? துயரப்படுகிறான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆம், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை காணக்கூடியவராய் இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். உன்னிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? உன்னுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கிற உண்மையையும் உத்தமத்தையும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய உண்மையையும் உத்தமத்தையும் தான் அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாகவே இருக்கிறார். தேவன் உனக்கு துணையாளராய் இருக்கிறார். துன்பத்திலே உன் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாய் இருப்பாய். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தெய்வ பிள்ளையே, எசேக்கியாவினுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினதா? ஆம், அவனுடைய வாழ்க்கையிலே வந்த துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அவன் தேவனை நோக்கி ஏறெடுத்த சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன? அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய அழுகையை காண்கிற தேவன், உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உன்னுடைய துக்க நாட்களிலே உனக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டாயிருக்க வேண்டும். அது என்ன? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதையே செய்தேன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே காணப்பட வேண்டும். அப்பொழுது தெய்வ பிள்ளையே, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்களுடைய கண்ணீர் தேவனுடைய துருத்தியிலே காணப்பட்டது என்பதை. தெய்வ பிள்ளையே, ஊழியத்தை செய்கிறீர்களா? குடும்ப வாழ்க்கையிலே காணப்படுகிறீர்களா? தனிப்பட்ட ஜீவியத்திலே கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பது உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திலே நீங்கள் அவரை நோக்கி ஏறெடுத்து சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்னவென்றால், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அறிக்கை உண்டாயிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகள் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியத்திலே பூர்ணமான வரங்கள் உண்டாயிருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எசேக்கியாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதம் என்ன? அவன் போகிற இடமெல்லாம் தேவன் செழிப்பையும் அனுகூலத்தையும் உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கோ அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று படிக்கிறோம். தேவன் பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றுவார். தேவன் செழிப்பான தோட்டத்தை போல உங்களுடைய ஜீவியத்தை மாற்றி விடுவார். நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு பிரதிகூலம் அல்ல, அனுகூலமாக காணப்படும். கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். ஏன்? நீங்கள் உத்தமமாய் நடக்கிறீர்கள். இந்த காலை வேளையிலே உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலோடு காணப்படுவீர்களா? கர்த்தாவே, உத்தமமாய் முன் செல்ல
உதவி செய்யும் யெகோவா என்று வேண்டிக் கொள்வீர்களா? உங்களுடைய கஷ்ட நாட்களிலே கர்த்தர் உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் துணையாளராய் இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். உங்களுடைய சஞ்சலங்கள், வேதனைகள், வருத்தங்கள், பாடுகள், உபத்திரவங்களின் மத்தியிலேயும் தேவ பக்தியாய், உத்தமமாய், உண்மையாய் கர்த்தரோடு நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவே இருப்பார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். அவருடைய அன்பு மாறாதது. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆனால் இன்னொரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் என்ன? சாலோமோன். வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் சாலோமோனிடத்திலே எதை எதிர்பார்த்தார் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மகா உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் என்று சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்வதை பார். கர்த்தர் சாலோமோனிடத்திலே எதிர்பார்த்த அனுபவம் என்ன? என் சமூகத்தில் மகா உத்தமமும் செம்மையுமாய் நடப்பாயானால் உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். உண்மையாகவே நீங்கள் ஒரு தேவ மனிதனோடு இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர்கள் பேசும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. அந்த உண்மையிலையும் உத்தமத்திலையும் குறையும் போதுதான் அவர்கள் சோர்ந்து போவார்கள். அதுபோலதான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறோம் என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வேறு ஒன்றுமல்ல, உண்மையும் உத்தமமும் தான். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது என்ன நடக்கும்? தேவனோடு கூட இருந்து ஆளுகிறவர்களாய் இருப்பீர்கள். இன்றைக்கு அநேக ஜனங்களின் மத்தியிலே ஏன் தேவன் இல்லை? ஏன் தேவனுடைய உதவி இல்லை? ஏன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் துணையாய் இருக்க முடியவில்லை? அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் தேவனை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்தோம் என்று சொல்ல இயலாதபடி போய்விட்டார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்க முடியவில்லை. இந்த சாலோமோனுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிதான் காரியங்கள் சம்பவித்தது. சாலோமோன் தேவன் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை அறிந்திருந்தாலும் கூட அவனுடைய வழிகள் மாறுபாடான வழியாய் இருந்தது. கர்த்தருக்கு முன்பாக மனம் உத்தமமாய் நடக்கவில்லை. வாசியுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாலோமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை என்று படிக்கிறோம். அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படியாக சாய பண்ணினார்கள். தேவனுடைய கோபத்திற்கு ஆளானான். தேவனோடு உத்தமமாய் நடக்கவில்லை. ராஜ்யபாரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. சிங்காசனம் நிலைவரப்படவில்லை. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் வேண்டிக் கொள்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டாக்கக்கூடிய வழி உண்டாயிருக்கிறதா? உண்மைக்கும் உத்தமத்திற்கும் மாறான வழிகள் உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறதா? கர்த்தர் ஒரு பக்கத்திலே எசேக்கியாவையும் இன்னொரு பக்கத்திலே சாலோமோனையும் நிறுத்தி ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்கிறார். சீர்தூக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். உங்கள் துக்க நாட்களிலே, உங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் உங்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டுமானால் எசேக்கியாவை போல நீங்கள் நல்ல அறிக்கை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். உங்களுடைய கண்ணீர் மாறும், கவலைகள் நீங்கும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். கண்ணீரெல்லாம் துடைப்பார்,
கண்மணி போல காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடன் உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக, நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக எசேக்கியாவை போல உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு முன்பாக நடக்க கடவீர்களாக. இரண்டாவது, யார் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், கர்த்தருடைய நன்மையை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் என்பதை தியானிக்கும் போது, யார் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். வாசியுங்கள், யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும் போது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள். யோசேப்பினுடைய நாட்களுக்கு பிறகு எகிப்திலே ராஜாவாக காணப்பட்ட பார்வோன் ஒரு கட்டளையை கொடுக்கிறான். அந்த கட்டளை எப்படி கடந்து வருகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை கடந்து வருகிறது. தெய்வ பிள்ளையே, அந்த கட்டளையை பார்வோன் யாரிடத்திலே ரகசியமாக சொல்கிறான் என்றால், இதோ அந்நாட்களிலே தெய்வ பிள்ளையே, மருத்துவச்சிகளாக காணப்பட்ட பூவா சிப்போராள் என்கிற 2 பேரையும் கூப்பிட்டு ரகசியமாக அறிவிப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் பார்வோன் ராஜாவுக்கு பயப்படவில்லை. யாருக்கு பயந்தார்கள்? கர்த்தருக்கு பயந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடியினால் பார்வோன் சொல்லுகிற தீமையான காரியங்களுக்கு இணங்காமல் கர்த்தருக்கு பயந்து இந்த 2 மருத்துவச்சிகளும் என்ன செய்தார்கள் என்றால், ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு தப்புவிக்கும்படியாக செய்தார்கள். தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு மேலாக காணப்படுகிறவர்கள் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லலாம். ஆனால் இந்த பூவா சிப்போராளை போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உங்களுக்கு மேலே அதிகாரத்திலே வைக்கப்படுகிறவர்களுடைய தீமையான ஆலோசனைகளுக்கு இடம் கொடாமல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வீர்களானால் நன்மை உங்களுக்கு பரத்திலிருந்து உண்டாயிருக்கும். நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாயிருக்கும். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஒவ்வொரு கருவையும் கர்த்தருடைய கண்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. இந்த எபிரேய ஸ்திரீகளுடைய வயிற்றிலே காணப்பட்ட கருவை கர்த்தர் காணக்கூடியதாய் இருந்தது. அது அழியாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திற்கு வரும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று படிக்கிறோம். 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அவன் ஆத்துமா எங்கே தங்கும்? நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்ன? தீமையை வெறுப்பதுதான்
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு தீமை உன் வாழ்க்கையிலே வரும்போது அதை வெறுத்து உன் வாழ்க்கையிலே நன்மையை பற்றி கொள்வாயானால் உன் ஆத்துமா நன்மையிலே தங்கி இருக்கக்கூடியதாய் இருக்கும். தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தீமையை வெறுத்து ஜீவிக்கிறாயா என்பதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே சற்று நீ ஆராய்ந்து பார். உன்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நீ தீமையை வெறுத்து 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 ஒவ்வொரு நாளும் நன்மையை பற்றி கொண்டு ஜீவிப்பாயானால் நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரங்களும் எங்கிருந்து கடந்து வரும்? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக காணப்படும். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வாருங்கள். தெய்வ பிள்ளையே, பார்வோனுடைய கட்டளை எப்படிப்பட்ட ஆபத்துள்ள கட்டளையாக கடந்து வருகிறது என்பதை வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருக்கிறார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாக பெருகி கொண்டே வருகிறார்கள். தேசம் இஸ்ரவேல் புத்திரரால் நிறைந்து காணப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே என்ன நிகழ்கிறது என்றால் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா எகிப்திலே தோன்றுகிறான். தெய்வ பிள்ளையே, அவன் என்ன செய்கிறான்? தேவ ஜனங்களை எகிப்திலே என்ன செய்கிறான் என்றால் மிகவும் அதிகமாக பாடுபடுத்துகிறான். தெய்வ பிள்ளையே, 12ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். யார்? எகிப்தியரும் எகிப்திலே தோன்றின ராஜாவும் யார் மீது எரிச்சல் அடைகிறார்கள்? இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைகிறார்கள். 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, 14ஆம் வசனத்திலே அவர்கள் ஜீவனையும் கூட கசப்பாக்கினார்கள் என்று படிக்கிறோம். படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையிலே தேள்களின் மத்தியிலே காணப்படலாம், சிங்கங்களின் மத்தியிலே காணப்படலாம், ஓநாய்களின் மத்தியிலே காணப்படலாம், ரதங்கள் குதிரைகளின் மத்தியிலே காணப்படலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் காணப்பட்டார்கள். அவர்களுடைய ஜீவனையும் கூட எகிப்தியர் கசப்பாக்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னும் ஒரு பேரிடியாக ஒரு கட்டளை பார்வோனிடத்திலிருந்து வருகிறது. அந்த கட்டளை என்ன? 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுவும் இன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு யார் பேசுவது? எகிப்தின் ராஜா பேசுகிறான். 16ஆம் வசனத்திலே அவன் கொடுக்கிற கட்டளை என்ன? நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்று ஒரு கட்டளை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்களாம்? 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்கள் என்று தியானித்து பாருங்கள். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்களுக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தீமையான காரியங்களை எண்ணலாம், தீமையான காரியங்களை சிந்திக்கலாம், தீமையான காரியங்களை நடைமுறைப்படுத்தும்படியாக எத்தனிக்கலாம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக. அந்த சூழ்நிலையிலே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு மேலே இருக்கிறவர்கள் தீமையானதையே எண்ணுகிறார்கள், ஆனால் நான் தீமையை வெறுக்கக்கூடியவன், நான் தீமையை வெறுக்கக்கூடியவள், நன்மையையே பற்றி கொள்வேன். நான் எல்லாவற்றிற்கும் உயர்ந்திருக்கிற தேவாதி தேவனுக்கே பயந்து ஜீவிக்கிறவன், மகத்துவமான ராஜாவாகிய இயேசுவை பற்றி கொண்டிருக்கிறவன், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவன் என்று சொல்லி இப்படிப்பட்ட பார்வோனுடைய தீமையான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் நன்மை செய்வீர்களானால், கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பீர்களானால், உங்கள் ஆசீர்வாதங்களை ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை பார்வோனிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மை தடைபடலாம், உனக்கு மேலாக இருக்கக்கூடிய தீமை செய்கிற உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள் உனக்கு தடைபடலாம்.
ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை ஒருபோதும் தடைபடாது. தடைகளை நீக்குகிற தேவன் உனக்கு முன்னே போவார். நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரங்களும் உனக்கு உண்டாயிருக்கும். காரணம், நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறாய். உன் ஆத்துமா நன்மையிலே தங்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், ஆனால் அழகும் சௌந்தரியமும் வஞ்சனையுள்ளது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். இந்த காலை வேளையில ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? கர்த்தாவே, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக என்னாலும் புகழப்படும்படியாக கிருபை நல்கிறோம் என்று ஸ்தோத்திர பலிகளை எடுப்பீர்களா? ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரங்களும் உண்டாயிருக்கும். மூன்றாவதாக, யார் நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்கிறார்கள், யார் பூர்ணமான வரங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று தியானிக்கும் போது, தெய்வ பிள்ளையே வாசியுங்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவன் தம்முடைய ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மூன்றாவது அனுபவம் என்ன? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்து விட்டு சொல்கிறார், இதை அல்லாமல் வேறே தேவன் உன்னிடத்திலே எதை கேட்கிறார் என்று ஒரு கேள்வியோடு முடிப்பதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. நீ உண்மையும் உத்தமமாக காணப்பட வேண்டும். கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்று தேவன் உங்களிலே எதிர்பார்க்கிறார். தெய்வ பிள்ளையே, அப்படி ஜீவிக்கிறவர்களை தேவன் என்ன செய்கிறாராம்? நன்மையான ஈவுகளினாலும் பூர்ணமான வரங்களினாலும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி என்ன? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு, கர்த்தருடைய நியமங்களை கை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி யார் ஜீவிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை குறித்து கொடுக்கிற சாட்சி என்ன? என் மகனே, என் மகளே, நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாய், என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் நீ கை கொள்ளுகிறாய், நான் ஒன்று செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன்? நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் கொடுப்பேன், தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்ததியையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரகாசிப்பீர்கள். உன்னதங்களில் உள்ள சகல கிருபை வரங்களையும் பெற்றவர்களாயிருப்பீர்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அடைந்தவர்களாயிருப்பீர்கள். பூமியிலேயும் உங்கள் சந்ததி தழைத்து செழித்தோங்கினதாக காணப்படும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு வரும் சமாதானத்தையும் காண்பாய். பிரைஸ் தி லார்ட். நிறைய சந்தர்ப்பங்களிலே தேவ பிள்ளைகள் எதை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்தை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். இந்த வேத புஸ்தகத்தை வெறுத்து ஒதுக்குகிறார்கள்.
கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, கர்த்தருடைய கற்பனைகள் என்ன சொல்கிறது, கர்த்தருடைய நியமங்கள் எதை போதிக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்காமல் வேதத்தை ஒதுக்குகிறபடியினால், தேவனை விட்டு தூரம் செல்கிறபடியினால் என்ன நடக்கிறது? அவர்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பூர்ணமான வரங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தெய்வ பிள்ளையானால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிப்பவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உன் சமாதானம் நதியை போலவும் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாய் இருக்கும். காரணம், நீ கர்த்தருடைய வழியிலே நடக்கிறாய், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறாய், கர்த்தருடைய நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டு ஜீவிக்கிறபடியால் உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததிக்கும் நன்மையான ஈவுகள் உண்டாயிருக்கிறது, பூர்ணமான வரங்கள் உண்டாயிருக்கிறது. யோபு சொல்லுகிறான். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். யோபுனுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அவன் சாப்பிடுகிற ஆகாரத்தை பார்க்கிலும் அவன் எதை நேசித்தான்? வேதத்தை நேசித்தான், வேத வார்த்தைகளை நேசித்தான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆம், யோபு அறிந்திருந்தான், நான் சாப்பிடுகிற ஆகாரம் சரீர பலத்தை மாத்திரம்தான் கொடுக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் என்பதை அறிந்திருந்தான். உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்திருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். உடைய வாழ்க்கையிலே துக்கம் இருக்கிறதா? துயரம் இருக்கிறதா? கண்ணீர் உண்டாயிருக்கிறதா? மனவேதனை உண்டாயிருக்கிறதா? வேத வசனத்திற்கு இடம் கொடு, கிறிஸ்துவுக்கு இடம் கொடு. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நன்மையான ஈவுகள் உனக்கு உண்டு, பூர்ணமான வரங்கள் உண்டு. அது பரத்திலிருந்து இறங்கி வரும். அவரிலே யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை, யாதொரு மாறுதலும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக, யார் நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள், யார் நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று படிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். தேவன் நன்மையை செய்யும் போது பல விதங்களிலே செய்கிறார், பலவிதமான அனுபவங்களினூடாக செய்கிறார். உத்தமமாய் நடக்கிற அனுபவத்திலே செய்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவத்திலே செய்கிறார், கர்த்தருடைய நியமங்களின்படி ஜீவிக்கிற அனுபவத்திலே செய்கிறார். ஆனால் இங்கே படிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சிலரை தெரிந்து கொள்கிறாராம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சிலரை தேவன் தெரிந்து கொள்கிறார். எங்கே அவர்களை கொண்டு வருகிறார்? தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே அவர்களை கொண்டு வருகிறார். அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? தமக்கென்றே சேர்த்து கொள்கிறார். அவர்களை தம்முடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படியாக செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய தம்முடைய வீட்டின் நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறார். அவர்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கும். நீடித்த நாட்களால் தேவன் அவர்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறார். தேவ சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்கிறார். உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்கிறார், பாடுகளின் மத்தியிலே தெரிந்து கொள்கிறார், கண்ணீரின் பாதையிலே தெரிந்து கொள்கிறார், பரிசுத்த தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வருகிறார். தேவாலயத்தின் நன்மையினாலே அவர்களை திருப்தியாக்குகிறார். அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாகிறது. தேவாலயத்திலே அநேக நன்மைகள் உண்டு. தெய்வ பிள்ளையே, அன்னாளுக்கு ஒரு குறை உண்டாயிருந்தது. அன்னாளுக்கு உண்டாயிருந்த குறை என்ன? அவள் மன்றாடினாள்,
எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அவள் ஜெபிக்கும்படியாக எங்கே கடந்து வந்தாள்? தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வந்தாள். ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமானால் கற்பத்தின் கனி அவரால் உண்டாகிற பலன். அப்படியானால் அந்த கற்பத்தின் கனி தேவனால் உண்டாகிற பலனாய் இருக்கிறபடியால் அன்னாளுக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை, குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கவில்லை. ஆனால் அவள் சோர்ந்து போனாள். தான் மலடியாய் இருப்பதை அவள் விரும்பவில்லை. அவள் தேவாலயத்தின் நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அழுது புலம்பும்படியாக விண்ணப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்தும்படியாக எங்கே கடந்து வந்தாள்? தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்தாள். அங்கே வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அவள் அதன் பிறகு துக்கமாயிருக்கவில்லை. காரணம், அவளுக்குள்ளாக ஒரு நிச்சயம் உண்டாயிருந்தது. கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை, இன்றைக்கும் தேவன் கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை கேட்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாகவே காணப்படுகிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்னாளுடைய அழுகுரல் கேட்கப்பட்டது. தேவன் அவளுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவளுடைய பொருத்தனையின்படியே அவள் அந்த ஆண் பிள்ளையை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணினாள். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேல் மாறினான். அநேக ராஜாக்களையும் அவன் அபிஷேகம் பண்ணினான். தேவாலயத்தின் நன்மை உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி காணப்பட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி தேவ சமூகத்திலே ஒரு நாள் கடந்து வந்தான். கடந்து வந்த போது அவன் ஒரு தரிசனத்தை கண்டான். தேவனுடைய ஆலயத்திலே தரிசனம் உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அவன் தரிசனத்தை கண்டான். தேவனுடைய உன்னதமான சிங்காசனத்தை தரிசித்தான். அவன் தான் எவ்வளவு அசுத்த உதடு உள்ள மனுஷன் என்பதை அறிந்து கொண்டான். தேவனுடைய சுத்திகரிப்பை தேவனுடைய ஆலயத்திலே பெற்றுக்கொண்டான். தேவனுடைய ஆலயத்திலே நன்மை உண்டாயிருக்கிறது. அந்த நன்மை என்ன? சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே நன்மை உண்டாயிருக்கிறது. அந்த நன்மை என்ன? தெய்வ தரிசனம் உண்டாயிருக்கிறது. தெய்வ தரிசனம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சுத்திகரிப்பு தேவனுடைய ஆலயத்தின் நன்மையாயிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டான். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்கிறான். எனக்கென்று யார் போவார் என்கிற சத்தத்தை கேட்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசனுடைய அனுபவம் என்னவா இருந்தது? சுத்திகரிக்கப்பட்டவன் பேசுகிறான். இதோ உமக்காக நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். பக்தன் பாடுகிறான், நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்றும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன், இன்னல் பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேவ சமூகத்திலே சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது. இன்னல் என்னும் குன்று கண்டு அஞ்சிடாமல் தேவ ஜனங்களோடு தேவனுக்காக சேவை செய்யும்படியாக புறப்படே. ஒரு தலபலவே. அதற்காகவே தேவன் அவருடைய சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக உன்னை அவருடைய வாசஸ்தலங்களிலே நிலைத்திருக்கும்படியாக செய்கிறார். அவருடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படியாக செய்திருக்கிறார். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன், இன்னல் பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். இன்னொரு முறை பாடுவோமா? எவ்வளவு அருமையான பாடல். இன்றைக்கு ஒரு சண்டே கிளாஸ் ஊழியம் என்றால், இந்த ஊழியத்திலே பங்கு பெறுங்கள் என்று சொன்னால் அநேகருக்கு அதிலே பங்கு பெற விருப்பம் இல்லை. கொஞ்ச நேரம் தூங்க முடியுமா, இன்னும் கை முடக்கி கொள்ள முடியுமா என்று எண்ணுகிறார்கள். ஒரு கிராம ஊழியம் என்றால் ஒரு அழைப்பு வரும்போது புறப்பட்டு செல்லும்படியாக தயங்குகிறார்கள். காரணம், அங்கே என்ன உண்டு? உஷ்ணம் உண்டு. பலவிதமான பாதைகளிலே நடந்து சென்றுதான் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னல் என்னும் குன்று கண்டு பயந்து போகிறார்கள். இன்னல் படும் தேவ மனிதர்களோடு சேவை செய்ய தயங்குகிறார்கள். இன்றைக்கு தேவன் உன்னோடு இடைபடுகிறார். ராத்திரி 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஒரு ஜெபம் இருக்கிறது, கலந்து கொள்ளும்படியாக வாருங்கள் என்றால்
இன்னல் என்னும் குன்று கண்டு பயப்படுகிறார்கள். ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் அழைப்பு எப்படிப்பட்ட பகுதியிலிருந்து வந்தாலும் இன்னல் என்னும் குன்று கண்டு பயப்படாதே. இன்னல் படும் சில தேவ மைந்தர்களோடு நீயும் சேர்ந்து கொள். ஒரு தலபலவரதபதிலவே நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். இன்னல் பாடும் சில தேவ மைந்தர்களோட நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். இனி எங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் அழைப்பு எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் இன்னல் என்னும் குன்று கண்டு அஞ்சிடாமல் இன்னல் படும் சில தேவ மனிதர்களோடு தேவதாசர்களோடு நாங்களும் இணைந்து கர்த்தருடைய சேவையை செய்வோம் என்று தீர்மானித்தவர்கள் ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்மையான ஈவுகள் உண்டாயிருக்கும், பூர்ணமான வரங்கள் உண்டாயிருக்கும், தேவ மகிமை உங்களிலே வெளிப்படும். தேவாலயத்தின் நன்மை என்ன? ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே காணப்பட்டார். அங்கே 18 வருடமாய் கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ காணப்பட்டாள். என்ன நடந்தது? 18 வருடங்களாக அற்புதத்தை காணாமல், மேலானவைகளை நாடி தேட இயலாமல், கீழானவைகளையே நாடி தேடிக் கொண்டிருந்த ஸ்திரீயினுடைய பலவீனத்தை, வியாதியை இயேசு நீக்கினார். 18 வருடமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை காண இயலாதபடி காணப்பட்டாள். இயேசு வண்டை வந்தபோது அற்புதத்தை பெற்றாள், அதிசயத்தை பெற்றாள். உன்னுடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே தேவனை வாசம் பண்ணும்படியாக செய்திருக்கிறார் என்றால் உனக்கு அற்புத சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. எகிப்திலே உண்டாயிருந்த எந்த ஒரு வியாதியும் உன்னை மேற்கொள்வதில்லை. தெய்வப்பிள்ளை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் உன்னை திருப்தியாக்குவார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். நீ பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவாய். நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள் உண்டு. யாருக்கு உண்டு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய பிரகாரங்களிலே வாசமாய் இருப்பவர்களுக்கு தேவன் ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்குகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. இதோ நான் என் வழியை உமக்கே ஒப்புவித்து உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். காரியத்தை வாய்க்க பண்ணும். அந்த காரியம் வாய்க்கும் போது சாட்சி சொல்லுகிறார்கள், கவலை கண்ணீர் மறந்தது, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணினார், எங்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. தெய்வ பிள்ளையே, தேவாலயத்தின் நன்மையினாலே நிரப்புகிறார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார். சிலரை அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி காணப்படுகிறார்கள்? அவர்களுடைய சாட்சி என்னவாய் இருக்கிறது? ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கும் 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் செல்கிற ஒரே நாள் நல்லது. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே நித்தமும் காத்திருந்து அவர் சத்தம் கேட்பேன், அவர் சித்தம் செய்வேன் என்று, அவர் சித்தம் செய்வேன் என்று சொல்லுகிறான். தெய்வ பிள்ளையே, தேவாலயத்தின் நன்மை உண்டாயிருக்கிறது. இந்த தேவாலயத்தின் நன்மையை பெற்றுக் கொள்கிறவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒன்றை காண்கிறார்கள். அது என்ன தெரியுமா? தேவாலயத்திலே அவருடைய நடையை காண்கிறார்கள். தேவாலயத்திலே அவருடைய நடையை காண்கிறார்கள். வாசியுங்கள், சங்கீதம் 68 சங்கீதம் 24 வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். தெய்வ பிள்ளையே, நமக்கெல்லாருக்கும் ஒரு ராஜா உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து தான். தேவ சமூகத்திலே நம் தேவன் நடை கொள்வதை காண வேண்டும். நீ தேவாலயத்திலே இயேசு ராஜாவின் நடையை காண வேண்டும். இயேசுவோடு ஜீவிக்கிறாய் என்கிற சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டும். இயேசுவோடு கூட இருந்து இயேசுவோடு ஜீவிப்பது என்று சொல்லுவது, அதை விட ஒரு சந்தோஷம் இந்த பூமியிலே வேறு எங்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காகவே தேவன் அவருடைய நடைகளை காணும்படியாகவே உங்களை தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே கொண்டு வருகிறார். அவருடைய பிரகாரங்களிலே வாசம் பண்ணும்படியாக செய்கிறார்.
வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். சபையின் நடுவே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தம்முடைய கரத்திலே அலங்கார கிரீடமாக எடுப்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். உன் ஜபத்திற்கு பதில் இல்லை என்று கலங்க வேண்டாம். இல்லை என்றாலும் அதிலே நன்மை உண்டு. உன் ஜபத்திற்கு தேவன் தாமதிக்கிறார் என்று எண்ணலாம். தாமதித்தாலும் தாமதப்படுத்துவதிலேயும் ஒரு நன்மை உண்டு. தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கு இல்லை என்று சொன்னார்? மோசேக்கு இல்லை என்று சொன்னார். அவன் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பினான், இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் மோசேக்கு இல்லை என்று சொன்னதும் மோசேக்கு நன்மையாக காணப்பட்டது. காரணம் என்ன? மோசேக்கு பரம கானானை கொடுத்தார். மோசேயை கர்த்தரே அடக்கம் பண்ணினார். சில ஜபங்களுக்கு காலதாமதமாகிறதே என்று எண்ணலாம். காலதாமதமானாலும் அதுவும் நன்மைக்கேதான், அதுவும் தேவநாம மகிமைக்கென்றுதான். லாசரு வியாதிப்பட்டு போயிருக்கிறான். செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன செய்தி இயேசுவினிடத்தில் வருகிறது? லாசரு வியாதிப்பட்டு போனான் என்கிற செய்தி வருகிறது. உடனே இயேசு புறப்பட்டு தீவிரமாக லாசருவை குணமாக்கும்படியாக சென்றாரா? இல்லை, தாமதப்படுத்தினார். லாசரு மரித்தும் போனான். இப்பொழுது மரித்து போன பிறகு இயேசு வருகிறார். கலங்குகிறார்கள். நீர் இங்கு இருந்திருப்பீரானால் எங்களுடைய சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான், உம்முடைய நண்பன் லாசரு மரித்து போயிருக்க மாட்டான். நீர் என்னோடு இருப்பதனால் என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. சகோதரிகள் சொல்லுகிறார்கள், நீர் எங்களோடு இருந்திருப்பீரானால் லாசரு மரித்து போயிருக்க மாட்டானே. ஆனால் கர்த்தர் சொன்னார், நான் அவனை உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்னார். மரணத்திற்குள்ளே கொண்டு போய் மரணத்திலிருந்தும் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை நிரூபித்து காட்டினார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். மரணத்திலிருந்தும் எல்லா அந்நிய வல்லமைகளிலிருந்தும் உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்கிறான், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. பிரைஸ் தி லார்ட். சிலர் சரீரத்திலே மரித்தாலும் அவருடைய ஆத்மா பாதாளத்திற்கு போகிறது. ஆனால் தேவ பக்தியாய் ஜீவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, தேவாலயத்தின் நன்மையினாலே திருப்தியோடு அவருடைய பிரகாரங்களிலே வாசம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே மரணம் உண்டானாலும் நீங்கள் லாசர் எப்படி ஆபிரகாமுடைய மடியிலே காணப்பட்டானோ அதே போல நீங்களும் உன்னத ஸ்தானங்களிலே காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு அவர் சபையின் நடுவே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அவர் உங்களோடு இருந்தால் என்னாலும் உங்களுக்கு வெற்றிதான். வாசியுங்கள். சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. தேவாலயத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? சின்ன பென்யமீனாக, யூதாவின் பிரபுக்களாக, செபுலோனின் பிரபுக்களாக, நப்தலியின் பிரபுக்களாக காணப்படுகிறார்கள். யூதா என்றால் என்ன? கர்த்தரை துதிக்கும் துதி தேவனுடைய சமூகத்திலே உன் மூலமாக உண்டாகிறது. தேவநாம மகிமைப்படுகிறது. நப்தலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நப்தலி என்றால் என்ன? விடுதலை பெற்ற பெண்மான் உண்டு. எங்கே உண்டு? தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே உண்டு. தெய்வ பிள்ளையே, பென்யமீன், செபுலோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது? சந்தோஷமாய் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திலே உண்டு. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே தேள்களின் மத்தியிலே அவர்கள் இருந்தாலும், முள்களின் மத்தியிலே அவர்கள் காணப்பட்டாலும், ரதங்கள் குதிரைகளின் மத்தியிலே அவர்கள் காணப்பட்டாலும், சிங்கங்களின் மத்தியிலே அவர்கள் காணப்பட்டாலும் அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். காரணம், நீர் என்னோடு இருப்பதினால் என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ
என்னோடு இருப்பதினா என்னால் வெற்றி வெற்றியே. தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரை துதிக்கக்கூடிய துதியை உடையவர்கள், விடுதலை பெற்ற பெண்மான், சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள். நன்மையான ஈவுகள் உண்டு, பூர்ணமான வரங்கள் உண்டு. தாமதிக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம். தாமதிப்பதும் உன்மூலமாக அதிகமான தேவ மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. வாசியுங்கள். சங்கீதம் 68 சங்கீதம் 35 வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் என்று சொல்லிவிட்டு, அந்த பயங்கரமாய் விளங்குகிறீர் என்பதை எந்த அனுபவத்தோடு சேர்த்து சொல்லுகிறான்? தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாராம்? பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனிடத்தில் வல்லமை உண்டு, நீ பலவீனப்பட்டு போக மாட்டாய். பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். சோர்ந்து போகிறாயா? தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே வாசமாய் இருக்கிற தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தேவாலயத்திலே அவருடைய நடையை கண்டார்கள். அவரிடத்திலே பலன் உண்டு, அவரிடத்திலே சத்துவம் உண்டு. தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே வாசமாய் இருக்கிற தெய்வ பிள்ளையே, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, உனக்கு சத்துவம் உண்டு, உனக்கு பலன் உண்டு. நீ ஆரோக்கியமாக ஜீவிப்பாய். நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரங்களும் பரத்திலிருந்து உனக்கு உண்டாயிருக்கும். நீ சோர்ந்து போவதில்லை, நீ துவண்டு போவதில்லை. உன்னை யாரும் மனமடிவாக்க முடியாது. யோசேப்பினுடைய வில் எப்படி உறுதியாயிருந்ததோ, நீயும் பலவானுடைய கரத்தில் இருக்கிற அம்பை போல காணப்படுவாய். அவனை மனமடிவாக்கும்படியாக அநேகர் எய்தார்கள். ஆனால் யோசேப்பினுடைய வில்லோ உறுதியாயிருந்தது. உன்னுடைய பலன் உறுதியாயிருக்கும், உன்னுடைய சத்துவம் உறுதியாயிருக்கும். நீ சுகமாய் வாசம் பண்ணுவாய். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கும். நீதிமானாய் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பாய். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பிரைஸ் தி லார்ட். குணமாக்கும் வல்லமை கர்த்தரிடத்திலே உண்டாயிருக்கும். எசேக்கியாவை குணமாக்கின தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே சில பலவீனங்கள் வந்தாலும் கண்ணீரை கண்டு, உன்னுடைய உத்தமத்தை கண்டு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கண்டு, நியமங்களை கைக்கொள்கிற அனுபவங்களை கண்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டு உன்னை குணமாக்குவார். கடைசியாக 5வதாக, யார் நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள்? யார் நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்கிறார்கள்? யார் பூர்ணமான வரங்களை பெற்றுக் கொள்கிறார்கள்? தெய்வ பிள்ளையே, பரத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் உங்கள் வாழ்வில் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். சங்கீதம் 34 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம் தெய்வ பிள்ளையே, ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறும்போது நன்மை உண்டாயிருக்கும், பூர்ணமான வரங்கள் உண்டாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 69:32 சொல்லுகிறது, தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். உங்கள் இருதயம் வாழும். பொதுவா சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? இருதயம் தான். கண்ணு நல்லா இருக்கு, மூக்கு நல்லா இருக்கு, பல்லு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, கால்கள் நல்லா இருக்கு. ஆனா இருதயம் நல்லா இல்லாம போச்சுன்னா சொல்றாங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உடனே என்ன செஞ்சுட்டாங்க? இறந்துட்டாங்க. அப்ப ரொம்ப இருதயத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். சரீர பிரகாரமாகவும் இருதயத்தை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். என்றால் ஆன்மீக வாழ்க்கையிலேயும் நம்முடைய ஆத்துமா இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லுகிறார். அத்திமரம் போல் செழித்திடுவாய், ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். அது கனின்றது என்ன? கனி என்றால் தெய்வ பிள்ளையே, காட்ஸ் கேரக்டர். என்னது? காட்ஸ் கேரக்டர். அப்ப நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து கனி கொடுக்கிறோம் என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம்? when you trust in God, you are acknowledging God's character. when you trust in God, you are acknowledging God's character. நீ ஒரு அத்திமரமாக செழித்திருக்கிறாய், ஆசையாய் கர்த்தருக்கு உண்ண கனி கொடுக்கிறாய் என்றால்
எப்படி உன்னுடைய கனி வெளிப்படுகிறது? தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் உன் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. வெளிப்படும் போது கர்த்தர் தூரமாய் நிற்பதில்லை, உன் அருகே வருகிறார், உனக்குள்ளே கடந்து வருகிறார். உன்னுடைய திவ்ய சுபாவத்திலே அவரும் பங்கு கொண்டு உனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நீ தேவனுடைய ஆலயமாயிருக்கிறாய். அவர் உனக்குள்ளே உலாவி வருகிறார். உன் மூலமாய் தேவன் நடைகொள்வதை ஜனங்கள் அறிகிறார்கள். Praise the Lord. கனி என்று சொல்வது கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் குணாதிசயங்கள். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதை எதன் மூலமாக விளங்க செய்யலாம் என்றால், கிறிஸ்துவின் சுபாவத்திலே உறுதிப்பட்டு வாழ்ந்து கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவுக்காக கனிகளை கொடுக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு தூரமாய் இருப்பதில்லை, அவர் சமீபமாய் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆவியின் கனிகளை கொடுக்கிறீர்கள். சகல நற்குணம் உண்டாயிருக்கிறது, உண்மை உண்டாயிருக்கிறது, நீதி உண்டாயிருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது என்ன பேசுறீங்க? இன்னைக்கு இருந்தது மாதிரி இல்ல, நாளைக்கு இன்னும் அதிகமா கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், வளரணும்னு நல்ல காரியங்களை பேசுறீங்க. நீதியின் கனிகளை கொடுக்கிறீர்கள். தெய்வ பிள்ளை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கொடுக்கிறீர்கள். இப்படிப்பட்ட அருமையான கனிகளை கொடுக்கிற ஜீவியம் செய்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீ அத்தி மரம் போல செழித்திடுவாய். பக்தன் பாடுகிறான், நீ அத்தி மரம் போல் செழித்திடுவாய், ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். ஆகவேதான் உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின் வடிய தோட்டத்திலே வீசு, என் நேசர் அருமையான கனிகளை புசிப்பாராக. நீங்க அழைப்பீங்க, நேசரே வாரும், வாடையே எழும்பு, தென்றலே வா, அழைப்பீர்கள். ஆனா பாவம் செய்யும் போது, கனி கொடுக்காம ஜீவிக்கும் போது, உங்கள கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், நீதியின் கனிகள், ஆவியின் கனிகள் இல்லாது இருக்கும் போது நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட முடியாது. வாரும் வாரோ மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடோ, வாரும் வாரோ மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடோ, வல்லமையாக இப்போ வந்திடும். இந்த கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் இல்லாமல் வாழும் போது நீங்கள் வாடையே எழும்பு, தென்றலே வா என்று சொல்லி என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவை அழைக்க முடியாது. எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினது போல நீங்கள் விண்ணப்பம் பண்ண முடியாது. ஆனா அன்னைக்கு எசேக்கியா விண்ணப்பம் பண்ணினா, நான் உண்மையா இருக்கேன், நான் உத்தமமா இருக்கேன், என்னை குணமாக்கும் என்று மன்றாடினான். கர்த்தர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், மகத்துவமான தேவன் என்பதை விளங்க செய்தார். தெய்வ பிள்ளையே, இங்கே நாம் வாசிக்கிறோம், சங்கீதம் 70 சங்கீதம் 4 வாசிக்கிறோம், உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. சங்கீதம் 9:10 வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 14:7 வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 4-5 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை என்ன? வாசியுங்கள் 2 நாளாகமம் புஸ்தகம் 20 அதிகாரம் 3 வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று படிக்கிறோம். அப்ப யோசபாத்துக்கு வந்த பிரச்சனை என்ன? 1 வாசிக்கிறோம், மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று படிக்கிறோம். ஒரு யுத்தம் யோசபாத்திற்கு எதிராக வருகிறது. அப்ப யோசபாத்து பயப்படுகிறான். இவ்வளவு திரளான மனிதர்களின் மத்தியிலே நான் எப்படி தேவ ஜனங்களை காப்பாற்ற போகிறேன் என்று அவன் பயப்படுகிறான். ஆனால் ஒன்று செய்தான். என்ன செய்தான்? 12 கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னான். உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதா? உனக்கு விரோதமா மனிதர்கள் எழும்புகிறார்களா? உனக்கு விரோதமாக படை பலங்கள் எழும்புகிறதா? ஒன்று செய்,
நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. எந்தன் கோட்டையும் பலமும் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. எந்தன் கோட்டையும் அரணுமா இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. உன்னுடைய வாழ்க்கையிலே பயங்கள் வந்ததுண்டு. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே நீ யாரை தேடினாய்? கர்த்தரை தேடினாய். பயப்படும் நாளிலே யாரை நம்பினாய்? கர்த்தரை நம்பினாய். கர்த்தர் என்ன செய்தார்? நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன், நான் ஆபத்திலே உனக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், அடைக்கலமே கேடகமே நன்றி ஐயா, அன்பே என் ஆறுதலே நன்றி ஐயா, அன்பே என் ஆறுதலே நன்றி ஐயா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பயப்பட்ட நாளிலே, கர்த்தரை நம்பின நாளிலே, கர்த்தரை கூப்பிட்ட நாளிலே அடைக்கலமாக இருந்தாரே. ஏன் தெரியுமா? நீ கர்த்தருடைய பார்வையிலே உண்மையாய் இருந்தபடியினால். இல்லாவிட்டால் அந்த ஆபத்திலே அழிந்து போயிருப்பாய். ஆனால் அழிவுக்கு ஒப்பு கொடாமல் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போமா? இங்கே யோசபாத் பயப்படுகிறான். ஆனால் ஒன்று செய்தான், நான் என்னுடைய ஆபத்து வேளையிலே, நான் பயப்படுகிற இந்த நாளிலே நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னான். அவன் சொல்கிறான், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான். 20ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலே வரும்போது சொல்கிறான், கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலை வரப்படுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலை வரப்படுவீர்கள். என்ன நடந்தது தெய்வ பிள்ளையே? உபவாசத்தோடு தேவனை தேடினார்கள். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்தும் அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். என்ன நடந்தது தெய்வ பிள்ளையே? அவர்கள் கர்த்தரை தேடின போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்றார். இந்த யுத்தம் யாருடையதல்ல, உங்களுடையதல்ல. யாருடையது? தேவனுடையது என்று சொன்னார். அப்படியே தேவன் அந்த யுத்தத்திலே என்ன செய்தார்? யோசபாத்துக்கு வெற்றி கொடுத்தார். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் தரித்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளாமல் குதிரைகளின் மீதும் ரதங்களின் மீதும் நம்பிக்கை வைக்கிறவர்கள் முறிந்து விழுவார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை புயபலமாக கொண்டிருக்கிறவர்கள் எழும்பி நிமிர்ந்து நிற்பார்கள். ஸ்தோத்ரம். தெய்வ பிள்ளையை யார் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள்? ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் நிலை வரப்படுகிறார்கள், பிழைக்கிறார்கள், சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயம் வாழுகிறது. ஒரு நன்மையும் அவர்களுக்கு குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர் பலன் அளிக்கிறவராக காணப்படுகிறார் என்கிற விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் பெற்றுக்கொண்டு சுடராக பிரகாசிக்கிறார்கள். அப்படியே இந்த 5 அனுபவங்கள் மூலமாக இனி வரக்கூடிய நாட்களிலேயும் நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள
தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. கர்த்ததாமே இந்த 5 அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, தெய்வ பிள்ளையே, நீங்கள் மன உத்தமமாய் உண்மையாய் நடக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு ஜீவிக்க வேண்டும். நான்காவது, கர்த்தருடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படி தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஐந்தாவது, ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த 5 அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக நிறைவேறு பரிபூர்ண தேவ நன்மையோடு சுகமாய் வாழ்ந்திருக்க தேவன் தாமே அருள் செய்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, ஆண்டவரே இசப்பா, காலை வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உமது வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா, நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற உமது வசனத்தின்படியாய் கர்த்தாவே, எங்களுக்கு வருகிற நன்மையெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்து கையிலிருந்து வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா, பிதாவினிடத்திலிருந்து வருகிற நன்மைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, அப்படிப்பட்ட நன்மையை நாங்கள் சுதந்திரமாக்கி கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற ஆண்டவரே சில காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தீமையை வெறுக்கவும் நன்மையை பற்றி கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை நல்குவீராக. கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உமது பார்வைக்கு முன்பாக நலமானதே நாங்கள் செய்யவும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவத்திலே காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை நல்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மன உத்தமும் செம்மையுமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து கர்த்தாவே ஆண்டவரே, நீர் விரும்புகிற வழியிலே எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் இப்பொழுது ஆண்டவரை நாங்கள் கேட்க உதவி செய்தி. ஆண்டவரே இசப்பா, எப்போதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று உமது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, தீமையை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தீமையை வெறுத்து ஆண்டவரே ஜீவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. கர்த்தருடைய கற்பனையும் கட்டளைகளையும் கை கொண்டு கர்த்தாவே நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை தருவீராக. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவர்கள் உமது வீட்டின் நன்மையால நிரப்பி திருப்தியாக்குற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்திற்குள்ளாய் எங்களை நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, ஆலயத்தின் நடுவிலே நீர் உலாவுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, உமது நடையை காணும் பாக்கியத்தை ஆண்டவரே அப்படிப்பட்ட பிரகாரங்களில் வாசமாய் இருக்கிறவர்களுக்கு நீர் தருகிறீர். ஆண்டவரே 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 7 பொன் குத்துவிளக்குகளின் நடுவிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தமானவர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். கர்த்தாவே, அப்படிப்பட்ட பரிசுத்தரை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தத்தோடு ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஆண்டவரே உமது வழிகளில் நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை நல்குவீராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருப்பதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய் நீர் மாற்றும். ஆண்டவரே, உமது பலத்த துருகத்திற்குள்ளாய் நாங்கள் ஓடி ஆண்டவரே உமது ஆண்டவரே அடைக்கலத்திலே நாங்கள் இளைப்பாறுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரை காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும். ஆண்டவரே, ஆத்துமா செழிக்கும். ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவீர். ஆண்டவரே, உம்மை தேடும்போது நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற சுடராய் பிரகாசிப்பார்கள் என்று நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படியா எங்களை நடத்துவீராக. இந்த 5 அனுபவங்களை நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி கொள்ளத்தக்க கிருபை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். யோசபாத்தை போல கர்த்தாவே ஆண்டவரை உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க நாங்கள் பயப்படும் நாளிலே உம்மை நம்ப இப்பொழுது நாங்கள் உம்மிலே நிலைவரப்படுவோம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி எங்களை ஒவ்வொருவரை நடத்துவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்
நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்ததாமே கேட்ட 5 அனுபவங்கள் மூலமாக நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் பரத்திலிருந்து உங்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்க செய்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.